பிரைஸ் லார்ட். கர்த்தரின் நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் என்னை சாட்சியாக நிறுத்தின கிருபைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். நாங்கள் வீடு மாற்ற வேண்டிய சூழ்நிலை இருந்தது. ஸோ லாஸ்ட் மந்த் வந்து வீடு மாற்றினோம். ஸோ எப்போவுமே நாங்கள் இருக்கிற வீட்டில் வந்து நான் வந்து ஒரு போர்டில் வந்து வசனம் எழுதுறது என்னுடைய பழக்கம். தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே எழுதுவேன். ஸோ ஃபஸ்ட் இருந்த வீடு வந்து கீழே இருந்த வீடு. ஸோ நிறைய பேர் அதை படிச்சுட்டு போவாங்க. நான் இப்போது வேறு வீடு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் கிடச்சதுனால ஆனாலும் நான் வந்து அந்த வசனம் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து நான் எழுதியிருந்தேன். வசனம் மாட்டி நான் டெய்லி வந்து வசனம் எழுதுவேன். நான் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே எழுதுவேன். நாங்கள் பிள்ளைங்க நிறைய இருக்காங்க, நிறைய பேர் இருக்கிறனால. ஸோ என்னோடய அப்பார்ட்மெண்ட்டு ஒரு 11 வீடு இருக்குது. ஸோ அப்போது நான் லாஸ்ட் மந்த் வந்து அந்த வசனத்தை எல்லோரும் படிக்கிறாங்களான்னு தெரியலையே. நான் யோசனை பண்ணிகிட்டே நான் சண்டே சர்வீஸ்க்கு ஈவினிங் கீழே இறங்கி வரும்போது கீழே வந்து ஒரு அங்கிள் வந்து, என்னம்மா இன்றைக்கி வசனம் நீ மாற்றலையான்னு கேட்டாங்க. உடனே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அங்கிள் படிக்கிறாங்க. என்னோடய வீட்டுக்கு ஆப்போசிட்டில் உள்ள அங்கிள். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. உற்சாகமாக திருப்பி நான் எழுத ஆரம்பித்தேன். அப்போ அங்குள்ள பிள்ளைங்கிட்ட பேசுகிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது, சின்ன பிள்ளைங்கக்கிட்ட. ஸோ அந்த பிள்ளைங்கிட்ட பேசினேன். அப்போ நான் வந்து ஆண்டி வசனம் எழுதுகிறேன், நீங்களாம் படிக்கிறீங்களான்னு கேட்டேன். ஓ படிக்கிறோம் ஆண்டி அப்படி சொன்னாங்க. நான் சொன்னேன், நீங்கள் யாரெல்லாம் படிக்கிறீங்களோ நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா எங்கள் வீட்டுக்கு வந்து ஆண்டிகிட்ட அந்த வசனம் சொன்னீங்கன்னா ஆண்டி வந்து உங்களுக்கு சாக்லேட் இல்லைன்னா கிஃப்ட் தருவேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் டேலேருந்து 3 பிள்ளைங்க வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து அந்த வசனத்தை படிச்சுட்டு டெய்லி வந்து சொல்ல ஆரம்பித்தாங்க. சந்தோஷமாக இருந்தது. ஆனாலும் அதில் 2 பிள்ளைங்களோட பேரண்ட் வந்து ஒருத்தங்க வந்து ஹாரிஷ் முகமது, இன்னொருத்தங்க வந்து இன்னொரு கேர்ள் வந்து போக வேணாம் சொல்லியிருந்தாங்க. ஆனாலும் ஒரு பையன் மட்டும் விடாமல் வந்து ஸ்டில் இன்றைக்கு வரைக்கும் வந்துட்டுருக்காங்க. ஆனாலும் அவன் சொல்லுவான், ஆண்டி ஹாரிஷ்க்கு ரொம்ப ஆசை அந்த வசனத்தை எப்படியாவது படிக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் அவனுக்கு தெரியாமல் வந்து அவங்க அப்பாவுக்கு தெரியாமல் வந்து அந்த வசனத்தை படிச்சுட்டு போவான் அப்படின்னு சொல்லுவேன். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவளுக்கும் பிரகதிக்கும் வந்து இங்கே வந்து வசனம் படிக்கணும்னு ஆசை. ஆனால் அவங்க அப்பா அவங்கள விடுறதில்லை. ஆனாலும் அவன் இந்த பக்கம் இறங்கி போகும்போது அதை படிச்சுட்டு தான் போவா அப்படி சொல்லுவாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஈவன் அந்த பாய் வந்து சப்போஸ் வெளியில் எங்கேயாவது போகிறதா இருந்தால் கூட மார்னிங்கே வந்து அந்த வசனத்தை வந்து படித்து என்கிட்ட சொல்லிட்டு போவான். அதுவும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நேற்று தினத்தில் வந்து என்னோடய ஆப்போசிட்டில் உள்ள அங்கிள் வந்து நான் மார்னிங்கே வசனம் எழுதிட்டேன். ஈவினிங் வந்து நைட்டு வந்து அந்த அங்கிள் என்கிட்ட ஒரு விஷயம் கேட்டுட்டு இருந்தாங்க. அப்போ வந்து, அம்மா இங்கே எல்லாருக்கும் நிறைய பேருக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, அந்த வசனத்தை நான் காலேஜ் டைமில் படிச்சிருக்கேன், அந்த வசனத்தை கொஞ்சம் எழுதி போகிறேம்மா அப்படின்னாங்க. நான் இமீடியட்டாக உடனே நைட்டே வந்து சங்கீதம் 91:10 தென் 21:7 இந்த வசனத்தை இன்றைக்கி கர்த்தர் உன்னை எல்லாத்துக்கும் விலக்கி காப்பார், இந்த 2 வசனத்தை எழுதி தமிழ் இங்கிலீஷ்லேயும் போட்டேன். உண்மையாகவே அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. என்னால் முடிஞ்ச சின்ன விஷயங்கள். கர்த்தர் நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரைஸ் தி லார்ட். வசனங்கள் நிச்சயமாய் பேசும். அந்த வசனத்தை படிக்கிறவர்கள் நிச்சயமாய் கர்த்தர் அவர்களோடு கூட பேசுவார். பிரைஸ் தி லார்ட். ஜெபத்தோடு நாம் எதை செய்தாலும் கர்த்தருக்கென்றே நாம் செய்கிறபடினாலே நிச்சயமாய் அந்த கிரியைக்கு தக்க பலனை கர்த்தர் அளிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும்.